Hi, Mr. Palanisamy. Please introduce yourself. Hello, sir. Good morning. I'm from Chinnalambatti, which is 2 kilometers away from Ponnalambatti. Uh, please give me this job, sir. Otherwise, my parents won't give me food. They are always scolding me as Dandasoru. Excuse me, Mr. Palanisamy. We will meet in the next interview. Cut. எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஷின் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஆர் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த கொஷினுக்கெல்லாமா ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் லாஸ்ட்ல பார்த்துக்கலாம், இல்லை நான் ஸ்பாட்லேயே இதெல்லாம் சொல்லிடுவேன்ப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க இன்டர்வியூவில். அப்புறம் அங்கே போயிட்டு இதை சொல்லாமா அதை சொல்லாமான்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு சொதப்பிடுறாங்க. இதனால நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் மற்ற கொஷின் ஆன்சர் பண்ணுறக்கும் இது கொஞ்சம் டிஸ்டர்பாக ஆயிரும். ஸோ நீங்க இந்த கொஷின் அலட்சியமா நினைக்காம அட்லீஸ்ட் கொஞ்சம் டைமாவது ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஷினுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிரீட்டிங்ஸோட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு உங்க நேமை சொல்லிட்டு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் பேர் மட்டும் சொன்னா போதும், இல்லைன்னா மெயின் ஏரியா சொன்னா போதும். அதுக்காக டோர் நம்பரு, ஃபிளாட் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்ரஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் எங்க படிச்சீங்க, ஸ்கூல் பர்சன்டேஜ், காலேஜ் என்ன டிகிரி, என்ன பெர்சன்டேஜ் வாங்கினீங்க, அப்புறம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு 1 or 2 லைன்ஸ்குள்ள நிறுத்திக்கலாம். அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்னா இப்போ இந்த ஜாப்புக்கு வரது எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அப்புறம் லாங் டேர்ம் கோல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரியர்ல நான் வந்து ஒரு ஹையர் பொசிஷன் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலே ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் கண்டிப்பா. இதுவே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா என்ன ரோல்ல ஒர்க் பண்ணீங்க, எப்படி ஒர்க் பண்ணீங்க, உங்களால கம்பெனிக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் வந்திருக்கா, இந்த மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் 1 or 2 லைன்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த சூப்பர்லேட்டிவ்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. ஐ எம் த பெஸ்ட் ஜாவா டெவலப்பர் இன் த வேர்ல்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய அரகன்ஸை காட்டுற மாதிரி இருக்கும். மேக்சிமம் ஒரு 1 minute இந்த கொஷினுக்கான ஆன்சரை முடிச்சுக்கிறது நல்லது. ரொம்ப ஆட்டோபயோகிராஃபி எழுதுற மாதிரி உங்க ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் இன்டர்வியூ ரொம்பவே போர் ஆயிடுவாரு. அதுக்காக அவரை இம்ப்ரெஸ் பண்றேன், அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சூர்யா படம் பிடிக்கும், என்னுடைய ஹாபிஸ் குக்கிங், அந்த மாதிரி ரொம்பவும் இதா சொல்லக்கூடாது. அப்புறம் உண்மையானதும் பேசணும். இப்போ ஹாபிஸ்னா ரீடிங் புக்னா அது உண்மையா இருக்கணும். இப்போ எனக்கு நான் ஹாபிஸ்ல ரீடிங் புக் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எந்த கேட்டகரி புக் படிப்பீங்க அப்படின்னு அந்த அது சம்மந்தமா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உண்மையா புக் படிச்சனால ஓகே நாங்க இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிட்டேன். பட் அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சும்மா ரீடிங் புக் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவர் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாருன்னா நிலைமை மோசமாயிரும். அப்புறம் உங்க ஐ கான்டாக்ட் வந்து இன்டர்வியூரை பார்த்து இருக்கணும். நீங்க அவரை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும். மேலே பார்த்து பேசுறது, கீழே பார்த்து பேசுறது அப்படிலாம் இருந்தா அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு கான்பிடென்ட் இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு ஸ்மைலிங்கோட பேசலாம். இதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியும். பட் கிரேட் திங்ஸ் ஆர் டன் பை அ சீரீஸ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ஆல் டுகெதர். நீங்க வேணா சாட் ஜிபிடிலையும் போயிட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் அதை நீங்க ஒரு ரெஃபரலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்படியே அதே மக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதுல ரொம்ப ஃபார்முலா இருக்கும். அதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இது ரொம்ப மக்கப் பண்ணிட்டு வந்து பேசுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க ட்ரூத் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதாவது போன கம்பெனில எனக்கு சேலரியே தெரில, அதான் நான் மாறுறேன், போன மேனேஜருக்கும் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் நான் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரூத் எல்லாம் நீங்க அங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஃபார்முலா பேசுற மாதிரி பேசணும். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றதை வச்சு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், கான்பிடன்ஸ் லெவலு இதெல்லாமே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல கொஸ்டின் கேட்கலாமா இல்ல 2 கொஸ்டின் கேட்டு அனுப்பிச்சிடலாமா அப்படிங்கறதையே இந்த கொஸ்டினை வச்சு முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ உங்களை பத்தி தான் பேச போறீங்க. இது டஃப்பான கோடிங் கொஸ்டின்லாம் இல்லை. ஸோ கூலா நேச்சுரலா ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் இன்டர்வியூஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்களா? ஷேர் பண்ணிருங்க. We have only one life, so start working for your patient.